முதல்ல 80% மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது திரிகோணம் இது நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக. அடுத்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ராசிய சுக்கன் வந்து உச்சம். ஒரு 90% 200% உடல் உறுதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் யோசிக்கக்கூடிய நல்ல யோசனைகள் அப்படியே மெச்சூர் ஆகும். ஒரு 200-300% அறிவோடு சிந்திக்கும். இந்த அறிவோடு சிந்திக்கிறது நம்முடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்தது. நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒரு படி ஏறலாம், படி ஏற மாதிரி மனதில் உயரலாம். வணக்கம் நண்பர்களே, நான் கொண்டாதன் பண்டிட். இந்த வீடியோ நண்பர்களே மார்ச் 2026 துலா ராசிக்கு எப்படி இருக்குங்க வீடியோ தோன்றாங்களே. ஜென்ரலாக நம்ம ராசி பலன் போடுறோம் மாதம் தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருடமாக. எப்படி ஒரு கணிப்பை எடுத்துக்கிறோம்னா ராகு கேது குரு சனி வருஷம் மாறிட்டு இருக்கு. ஆனால் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த மாதிரி புதன் சுக்கரெல்லாம் அடிக்கடி மாறும். ஸோ எல்லா கிரகத்தையும் மைண்ட் பண்ணி ஒரு வீடியோ தொகுப்பை தர்றோம். அதில் ராசி விதி 5ஆம் வீட்டுக்கு விதி 9ஆம் வீட்டுக்கு விதி எல்லாத்துலேயும் முக்கியத்துவத்தை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு பலன் தர்றோம். முதல்ல 80% மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது திரிகோணம் இது நன்றாக இருந்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அப்போ இந்த துளாராசிக்கு ராசியாத சுக்கரன் உங்களுக்கு 6ஆம் வீட்டில் உச்சமடையலாம், கூட 5 சனியோட. இது மகாலட்சுமி யோகம், எக்ஸ்ட்ராடினரி. அடுத்து 9 புதன் 5ஆம் வீட்டில் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க குரு பரிவில். குருவும் புதனும் சனியும் பரிவர்த்தனை யோகம். அப்போது இந்த பலனை அப்படியே உங்களுக்குள்ளார பலனாக எடுத்துப்பேன். என்றைக்குமே நம்பர்களே ராசியாக வெளுத்துட்டான்னா, நட்சத்திராதிகள் வெளுத்துட்டாங்கன்னா இந்த உடம்பு மனசும் பார்க்கும். இங்கே பார்த்துனாங்க அந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம். நீங்கள் ஒரு வேளை சித்திரை 3 நாளில் பிறந்திருந்தா, அடுத்தது ராகு நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும், அடுத்தது விஷா நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திராதிபதிகளுமே குரு பார்வைக்குலாம் இருக்கா. ஸோ அது பக்கா குருமங்கள யோகத்தில். அடுத்த பாயிண்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ராசிய சுக்கன் வந்து உச்சம். அப்போ உங்களுடைய உடல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 90% 200% உடல் உறுதியோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடம்பை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ராசிய சுக்கன் உச்சம். இதே மனதை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது, செவ்வாய்க்கு இருக்குது குருமங்கள யோகம். தொட்டதெல்லாம் தொடங்குன்னு ஒரு பாயிண்ட் சொல்லலாம். நீங்கள் யோசிக்கக்கூடிய நல்ல யோசனைகள் அப்படியே மெச்சூர் ஆகும். ஒரு 200-300% அறிவோடு சிந்திக்கலாம். இந்த அறிவோடு சிந்திக்கிறது நம்ம இன்வால்மெண்ட்டை பொறுத்தது. நல்ல பாடங்களை கேட்குறது, நல்ல விஷயங்களை கேட்குறது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் முன்னேறிக்கீங்களா செக் பண்ணி பாருங்க. நம்மளால் முடியும். ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை டைரி எழுதி பழகு. நான் காலையில் 6 to 8 இப்படி இருந்தேன், 8 to 10 இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், 10 to 12 இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன், 12 to 2 இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருந்தேன். நீங்கள் நினைத்தால் ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒரு படி ஏறலாம், படி ஏற மாதிரி உடைய மனதில் உயரலாம், மனத்தெளிவில் உயரலாம். நீங்கள் என்னை கேட்டுட்டாங்க 1,00,000 மடங்கு மனத்தெளிவு மன உறுதியும் உள்ளவர். அப்படியே மனதை நீங்கள் உயர்த்திட்டே வரலாம். இந்த மாதம் மன உயரக்கூடிய மாதமாக நீங்கள் துளாராசி வைத்துக்கொள்ளலாம். அடுத்த 2 செவ்வாய் உங்களுக்கு குருமங்கள யோகத்தில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, பேச்சுவார்த்தை, டிஸ்கஷன் எல்லாம் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் ஆர்கியூமெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த ராகு சூரியன் புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் தேவையில்லாத வாக்குவாதத்தை கொடுத்துரும். உங்கள் குழந்தையோடையும் உங்களோடையோ உங்கள் அப்பா அம்மாவோடையோ உங்களுக்கு வாக்குவாதத்தை தந்துடலாம். ஏன் குழந்தைகள்னு சொல்கிறது அந்த வீடே 5ஆம் வீடு. அப்பா அம்மான்னு சொல்கிறதுக்கு காரணம் சூரியனாலே தாய் தகப்பன் தான். அப்போது அவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கும் இந்த டைமில் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் குரு பார்க்கறதுனால அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அப்போ செல்வாக்கும் செல்வமும் நிறைஞ்சு விளையும். எடுக்கிற முடியல எக்ஸ்ட்ரானே ஜெயிக்கலாம். தைரியஸ்தான குரு தன் சொந்த வீட்டை பாருங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகளை நீங்கள் ஜெயிக்கலாம். நல்லதாக கெட்டதானா ஒரு முடிவு எப்படி கெஸ் பண்ணிப்பீங்க? இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா 1 வாரம் கழிச்சு அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நான் அறிவில் உங்கள்கிட்ட கேளுங்க, நல்ல யோசிக்கிற ஆட்களோட கேளுங்க. ஸோ நீங்கள் கேட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பெட்டர். என்றைக்குமே கெடுத்தன்னு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. யோசித்து வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணும். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம். யோசனைகளுக்கும் முடிவுகளுக்கும் சாப்பிட்றதுக்கும் திரும்பி வண்டி வாகனம் என்ஜாய் பண்ணலாம். இப்போ 4 மறைஞ்சிட்டா எப்படிங்க என்ஜாய் பண்ணுறேன்னா அப்படி இல்லை. 4 சனி தன் சுய நட்சத்திரத்தில் இருக்கான் இந்த மார்ச் மாதம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே 6ஆம் வீட்டில் சனி கிரேட். இப்போ ராசியை சுக்கரன் 6ல் மறையக்கூடாது, ஆனால் உச்சம் அடையலாம். அடுத்து சனியோட சேரலாம். அப்போ என்ன அர்த்தம்? அது ஒரு வகையான மகாலட்சுமி யோகம். அப்போ ஒரு இன்பகரமான வாழ்க்கை, சொத்து விருத்தி ஏற்படலாம், சந்தோஷ விருத்தி ஏற்படலாம், சுக விருத்தி ஏற்படலாம், உங்கள் மதருக்கு நன்றாக இருக்கலாம்,
படிப்பறிவு நன்றாக வரலாம், நிம்மதி கிடைக்கலாம், அறிவை வளர்த்தி கொள்ளலாம், பயணங்கள் செய்யலாம், வேறு இடத்துக்கு போயிட்டு வரலாம், இடத்தை மாற்றலாம். ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை எதிர்பார்த்தால் முயற்சி செய்தால் அது உங்களுக்கு கிடைக்கும். 5ஆம் வீடு குருமகள் யோகம். அப்போ பெயர் புகழ் மரியாதை நன்றாக எடுத்துகிட்டு போகலாம். முயற்சி ஜெயிக்குது, வெற்றி அடைகிறீங்க, அறிவு விருத்தி அடையுது, பகுத்தறிவுலையும் கரெக்டாக இருக்கீங்க, ஆழ்ந்த அறிவுலையும் கரெக்டாக இருக்கிறீங்க. அப்போது நீங்கள் பெரியவர் சொல் பேச்சு கேட்டுட்டிங்கன்னா, ஒரு பேச்சுக்கு குரு 9ஆம் வீட்டில் இருக்கிறனால மூத்தோர் சொல் பேச்சு கேட்டிங்கன்னா உங்களுடைய வெற்றி ரொம்ப எளிதாக இருக்கும். ஏன்னா அந்த மூத்தோர் சொல்லுங்கிறதே குரு தான். அவன் 9ஆம் வீட்டில் அப்பா. அப்போ தகப்பனா பாகிஸ்தானத்தில் குரு 5ஆம் வீட்டை பார்க்குறாங்கன்னா குழந்தைகள் தன் தகப்பனுடைய வழி கேட்டுதான் அவங்க வெற்றி அடைகிறான்னு கருத்தாய். அப்போ இந்த மாதத்தில் உங்கள் அப்பா உறவை நீங்கள் நன்றாக மெயின்டைன் பண்ணுங்கள். நல்லா யோசிங்க, எக்ஸ்ட்ராடே ஜெயிக்கலாம். கல்வியில் உயர்வு இருக்குது, வாழ்க்கையில் உயர்வு இருக்குது. அடுத்து 6ல் சுக்கன் சனி, எதிரி போட்டி பொறாமை அடி தூள் கிளப்பிடலாம். ஜெயிக்க போகிறீங்க, இடம் மாற போகிறீங்க, சூழலை மாற போகிறீங்க, இன்பமாக இருக்க போகிறீங்க, அருமையாக இருக்க போகிறீங்க. லவ்லி. அடுத்து திருமண வாழ்க்கை இன்பகரமானது, நட்பு, சகோதர சகோதரிகள் வாழ்க்கை எல்லாம் அருமையாக. ஸோ நல்லா பொழுதுபோக்குக்கு உரிய ஒரு அருமையான காலமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு, நண்பர்களுக்கும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸுக்கும் யோகா காலம். நண்பர்களே, அடுத்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னால் நான் எப்பொழுதும் உங்களுக்கு சொல்கிறதா, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. எனது அனைத்து வீடியோக்கும் உங்களுக்கு பாருங்கள். ஜோதிடம்னா ஒரு தெளிவான ஜோதிடம். 27 நட்சத்திரத்தை பற்றி என்னால் தெளிவாக பேச முடியும். 9 கிரகத்தை பற்றி என்னால் தெளிவாக பேச முடியும். அந்த 27 கிரகத்தின் நட்சத்திரம் 9 கிரகத்தை என்னால் கனெக்ட் பண்ண முடியும். 27 × 4 பாதசார் 108. 108 மடங்களாக தான் நம்ம மந்திரங்கள் சொல்கிறோம். அப்போ 27 நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் மந்திரம் போகுதுன்னு சொல்லலாம். அல்லது 12 ராசி 9 கிரகம் 2 பெருகி பாருங்கள், வரி 108 வரும். அப்போ 108 மடங்களாக மந்திரம் சொல்லணும். அது ராசி இந்த கிரகத்தை பெருக்கலாம். 27 நட்சத்திரம் × 4 பாதசாரத்திலையும் 108 தான். சரி, இது மட்டும் இல்லை. 27 நட்சத்திரம் 9 கிரகம் 12 ராசி கூட்டிப்பாங்க, 48 நாட்கள். 48 அதான் 48 நாள் ஒரு மண்டலம் பிரேயர் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு நாள், ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நாள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு நாள். ஸோ பாருங்கள், எல்லா விஷயமுமே ஆன்மீகம் ஜோதிடம் அவ்வளோ கனெக்டட். ஸோ எங்கூட ட்ராவல் ஆனீங்கன்னா ஜோதிட கருத்து, ஆன்மீக கருத்து, சித்தாந்தங்கள் நீங்கள் நல்லா எடுத்துகிட்டு போகலாம். நன்றி. இப்போ அடுத்து பார்த்து போகிறோம். இப்போது 8 பிரிவின் உச்சம் 6ல். அப்போ நீண்ட காலம் இருக்கிறதுக்கான பல யோசனைகள் கிடைக்கலாம். யோகா பண்ணலாம், வாக் பண்ணலாம், தியானம் பண்ணலாம், வாழ்க்கை முன்னேறலாம். அடுத்து 9க்கு அதிபதி பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்தில் புதன் சனி வீட்டில், சனி குரு வீட்டில், குரு புதன் வீட்டில். ஒரு வகையான முப்பரிவர்த்தனை யோகம். நான் உங்கள் வீட்டில் குடியிருக்கேன், நீங்கள் உங்கள் பிரதர் வீட்டில் குடியிருக்கேன், உங்கள் பிரதர் என் வீட்டில் குடியிருக்காங்க. அப்படி ரிவர்ஸ் போனால் அவங்க வீட்டுக்கு அவங்க போயிடும். அப்போ கண்டிப்பாக திறமையும் அறிவும் வெற்றி அடைந்து அப்டேட் ஆகுறீங்க. ஆனால் அப்பாவளி யாதியில் ஏதாவது சங்கடங்கள் வரலாம், கண்டுக்காமல் போயிடும். அடுத்த பாயிண்ட்டு, தொழில் பற்றி எந்த கவலை வேண்டாம். காரணம் உங்கள் தொழில் ஸ்தானத்தை ரெகுலராக மாறிட்டுப்பா. நம்ம லாபஸ்தானத்தை வச்சு பார்த்துருவோம். அப்போ லாபஸ்தானத்தில் கேது எக்ஸ்ட்ராடினரி. லாபஸ்தானத்தை சூரியன், புதன், செவ்வாய், ராகு பார்க்குறாங்க. சூரியன் பங்குனி 1ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது மே 15க்கு 6ஆம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ 6லேயும் சூரியன் எக்ஸ்ட்ராடினரி, விபரீத ராஜயோகம். அப்போ என்ன இந்த மாதம், மார்ச் மாதம் பெருத்த லாபம் காத்துட்டு நம்மளோட டீம் செட் ஆகும். இந்த வருடம் முடியறதுக்குள்ள நம்ம 10 மடங்கு ஜெயிச்சோன்னு ட்ரை பண்ணுறோம். ஒரு 50 பேர் 100 பேர். அடுத்த வருடத்தில் நம்ம இந்த உலகத்தில் ஒரு பெஸ்ட்டு 1000 பேர்த்தில் ஒருத்தர மாறன்னு ட்ரை பண்ணுறோம். 10,000 பேர்த்தில் ஒருத்தர மாறிட்டோம்னா கூட ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப் நம்ம உழைக்க வேண்டியது இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியாக அடுத்த 50 வருஷம் வாழலாம். இந்த மாதிரி மெடிடேஷன் பயன்படுத்திக்கிறது, ஜாதகத்தை பயன்படுத்திக்கிறது, தினசரி வாழ்க்கையை பயன்படுத்திக்கிறது, வீடியோ இப்போ ஆரம்பிக்கிற சொல்ல பாருங்கள். ஒவ்வொரு 2 மணி நேரமும் உங்கள் மைண்டை ஷார்ப்பன் பண்ண முடியும். நீங்கள் எப்பொழுதுமே மாறுறதே இல்லை, எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு என்ன வித்தியாசம்? அப்சர்வேஷன் வாங்கிக்கிட்டே இருக்கணும், வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அறிவு. நீங்கள் எங்கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா பெருத்த லாபம் சம்பாதிக்கலாம் இருக்கு. அது நல்ல மென்டர் தான், அந்த மென்டரோட போங்க. இந்த மாதம் மார்ச் மாதத்தில் ஒரு கிரேட் லைஃப் ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு என்ன உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதிக்கு குரு பேச்சு, தொழில் சார்ந்த குரு உச்சமடைவான். மைல்டு இம்பேலன்ஸ் நெக்ஸ்ட் 1 இயர். அதே டைமில் 6ல் சனி அருமையாக இருக்கும். 6ஆம் வீட்டை குரு பார்க்குறான். நீங்கள் முயற்சித்தால் பெரிய வெற்றி. இந்த ஜூன் டு அடுத்த ஜூன், 26 ஜூன் டு 27 ஜூன், 27 ஜூன் டு 28 ஜூன், த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்போ அடுத்த 2 வருடங்கள் உழைச்சி போட்டுங்க. வாழ்நாள் நிம்மதியாக வாழ்ற வைப்பா. இது என்னுடைய பிளான். ஸோ எளிதாக வெற்றி அடைய வேண்டிய ஒரு நிலையில் நம்ம துளாராசி இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா அது மெயில் பண்ணுங்கள், நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஏன்னா அஸ்ட்ராலஜியல் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
உங்கள் மனதை குவிக்கும். ஒரு இடத்துல இதை செஞ்சால் நல்லது, இதை செஞ்சால் நல்லது இல்லை, அப்படிங்க செஞ்சால் நல்லதுன்னு செஞ்சு கூட போயிடலாம். கிரேட்டாக ஜோதிடம் உண்மையாக பொய்யா அதுக்கெல்லாம் போகாதீங்க. பொய்ன்னு யாராவது சொன்னாங்கன்னா ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்ம் வச்சு அவங்கள சந்தித்து நம்ம யாருன்னு அவங்ககிட்ட அறிவுபூர்வமாக நம்ம காட்டலாம். நீங்கள் ஜோதிடத்தை நம்பி வாழ்கிறவங்க தொடர்ந்து எடுத்துகிட்டு போங்க. கிரேட் லைஃப் நம்மளுக்கு கிடைக்கும். ஜோதிடத்தை நம்பாதவங்க தோற்று போயிடுவோம் ஆக்சுவலாக. அதெல்லாம் சும்மா அது இந்தியாவில் பிறந்துட்டு இந்தியாவில் வளர்ந்த ஒரு ஆள் நான் ஜோதிடத்தை நம்ப மாட்டேன்னு சொன்னேன்னா ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கை முட்டுச்செந்துருவே நின்றும் ஆக்சுவலி. ஸோ அதனால் பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படுறதும், உற்சாகப்பட வேண்டிய விஷயத்துக்கு உற்சாகமாக இருக்க வேண்டியதும் ரொம்ப முக்கியம். அது ஜோதிடத்தில் கிடைக்கும். வாருங்க நம்மளை அற்புதமாக ட்ராவல் பண்ணலாம். இந்த வருஷத்தில் 10 மடங்கு ஜெயிக்கிற வழி இருக்கான்னு பார்ப்போம். நன்றி 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 நன்றி.